Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் கோஸ்ட் அத்தியாயம் 24. ஒரு நிமிடம் விக்ரமினால் எதையும் நிதானிக்க முடியவில்லை. என்ன சொன்ன? பிசாசாவது என்று அவன் தொடங்கியதும் அவன் உதட்டின் மீது விரலை வைத்து உஷ் என்று எச்சரிக்கை செய்தால் குணா, தயவு பண்ணி மெதுவாக பேசுங்க, அவள் எழுந்துருவா. கட்டிலில் அவளை உட்கார்த்தி வைத்தான். ராத்திரி தூங்கிக் கொண்டிருந்த போது தானே எழுந்த என்று கேட்டான். உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. சொப்னம் கண்டியான்னு கேட்குறீங்க? இல்லை, தூங்கி கொண்டிருந்த போது நான் திடீர்னு கண் விழித்து பார்த்தது உண்மைதான். ஆனால் அது நிச்சயமாக கனவில்லை. விவரமாக சொல்லு. அவள் எழுந்துருவா, எனக்கு பயமாக இருக்கு. கட்டிலின் விளிம்பில் அவள் தொற்றிக் கொண்டிருந்தாள். தூக்கத்தின் நடுவே யாரோ என்னை எழுப்புற மாதிரி இருந்தது. கண்ணை திறந்தேன். ஹோன்னு அருவிக்கரையில் நிற்கிற மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேட்டுது. ரொம்ப தூரத்தில் வெள்ளை வெள்ளையர்னு பட்டையாக என்னவோ தெரிஞ்சது. வெளிச்சம் கொஞ்சமாக இருந்ததால் முதல்ல அது என்னன்னே புரியல. பிறகு மினுமினுன்னு தெரிந்ததை வைத்துக்கொண்டு ஒரு நீர்வீழ்ச்சி என்று தெரிந்து கொண்டேன். விக்ரம் குறுக்கிட்டு, ஓ ரூம்லேருந்து பார்த்தா அருவி தெரியுதா என்று. இல்லை, தெரியாது. காவிரி ஆற்றுக்கு எதிர்பக்கமாக இருக்குது இந்த விடுதி. அதுவும் நான் படுத்திருந்த கட்டில் ஜன்னல் பக்கம் இருக்குது. அங்கே இருந்து பார்த்தா திறந்த வெளியும் செடி கொடி மரங்களும் தான் தெரியுமே ஒழிய ஆறு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. சரி சொல்லு. நீர்வீழ்ச்சியின் வடிவத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போதே அதிலிருந்து கருப்பாக ஒரு உருவம் திரண்டு உருண்டு வர்ற மாதிரி இருந்தது. தலைமையை சிலுப்பி கொண்டு நின்றிருந்தது. சாதாரணமாக நம்ம போன்ற உயரம் பருமன் தான். முகம் அதெல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக கண்டுகொள்ள முடியல. படுக்கையில் எழுந்து உட்காந்து பார்த்தேன். மொத்தையாக தடியாக ஒரு உருவம் தெரிகிறது. அவர் தவிர அதை அவுட்லைன்கள் கோடு கிழித்த மாதிரி இருக்கல. பஞ்சினால் பொம்மை தயாரித்த மாதிரி ஓரங்களை பிச்சு பிச்சு போட்டால் போல தோணிச்சு. சரி. அப்போ எனக்கே நாக்கே உலர்ந்துருச்சு. இருதயம் பயங்கரமாக அடித்து கொண்டது. கண் கொட்டாமல் பார்த்தபடி இருந்தேன். அது என்ன நோக்கி வர்ற மாதிரி இருந்தது. தேரில் 4 பக்கமும் அலங்கார சீலைகள் தொங்குமே, அதை போல் அதன் கைகளும் கால்களும் வெறுமை தொலைதொலைன்னு ஆடிக்கொண்டிருந்தன. எனக்கு பயம் அதிகரிச்சிருச்சு. கண்ணை இறுக மூடிக்கொண்டு படுக்கையில் படுத்தேன். ஆனால் ஜன்னலுக்கு உள்ளாக அது புகுந்து வருவதை என்னால் உணர முடிஞ்சது. என்னை யாரை தொடர மாதிரி இருந்தது. ஐஸ் போன்ற விரல்களால் என் கன்னத்தை முகத்தை வருடுற மாதிரி இருந்தது. வெயிலில் நான் கத்திருக்கணும். சத்தம் தொண்டையில் அடைச்சிடுச்சு. அப்படியே மயக்கம் அடைச்சிட்டேன். எத்தனை நேரம் அப்படி கிடந்தேனோ. கண்ணை வீழ்ச்ச போது உடம்பெல்லாம் வேர்த்து இருந்தது. ராதாமணியை பார்த்தேன். எதுவும் தெரியாதவளோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். அதனால தான் மெதுவாக எழுந்து இங்கே வந்தேன். விக்ரமுக்கு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. அவளை தோளில் சாய்த்து முதுகில் தட்டி கொடுத்து பயம் நீக்கி ஆறுதல் சொல்ல வேண்டும் போல் இருந்தது. அதற்கான வயதை தாண்டிவிட்ட அந்த பெண்ணிடம் அவனுக்கு அளவற்ற இரக்கம் உண்டாயிற்று. குணா என்று ஆதங்கத்துடன் அவள் கையை பிடித்து கொண்டான். அவள் அவனை பரிதாபம் நிறைந்த விழிகளோடு ஏறிட்டு பார்த்தாள். குணா, இப்போது நீ மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரும் முயற்சி செய்து நீ விடுபட்டாக வேண்டும். ராதாமணியின் தொடர்பை எப்பாடுபட்டாவது முறித்து கொள்வது மிக அவசியம். விரிந்த கண்களுடன் அவனுடைய வார்த்தைகளை விழுங்கினான் அவன். எப்படின்னு எனக்கு தெரியல. கண்ணின் ஓரங்களில் நீர் துளித்து ததும்பியது. அறையின் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான் அவன். கடிகாரத்தின் முட்கள் ஓசையின்றி நகர்ந்து கொண்டிருந்தன. கடைசியில் ஏதோ எண்ணம் கிடைத்தது போல நின்றான். தன் பிரீஃப் கேஸை திறந்தான். உள்ளறைகளை பொத்தான் நீக்கி பார்த்தான். அவன் முகத்தில் நிம்மதி ஏற்பட்டது. ராத்திரி வேளையில் எழுந்து கொள்ளும் பழக்கம் உண்டா ராதாமணிக்கு என்றான். ஆமாம், விடிகாலையில் 3 மணிக்கு எழுந்து பாத்ரூம் போய் வருவா. தண்ணீர் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து படுத்துருவா. ரொம்ப நல்லது. அவன் தன் பெட்டிக்குள்ளிருந்து 2 மாத்திரைகளை எடுத்து தந்தான். இது தூக்க மாத்திரை. தண்ணீரில் கலந்து வைத்துடு. காலை 10 மணி வரை இடி விழுந்தாலும் எழுந்திருக்காம தூங்குவா. தூங்கினா? அவள் எதுவும் புரியாமல் அவனை பார்த்து, காலை 7 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, நீ புறப்பட்டு வந்துடு, நாம் மெட்ராஸ் போயிடலாம். அவளுடைய அச்சம் வெளிப்படையாக அவள் கண்களில் தெரிந்தது. பயப்படாமல் நான் சொல்கிறபடி செய்ய. மெட்ராஸ் போயிட்டோன்னா மறுபடியும் அவளுடைய வலைக்குள்ளே சிக்காமல் உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. சைக்காட்ரிஸ்ட்டோ மந்திரவாதியோ நர்சிங் ஹோமோ ஏதோ ஒரு உதவியிடம் உன்னை நான் பாதுகாக்கிறேன். இது சத்தியம். என்னை தயவு பண்ணி நம்புக்கணும். உங்களை நம்பாமல் வேறு யாரும் நான் நம்ப போகிறேன் என்று சொன்னபோது அவள் குரல் கரகரத்தது. நான் என்ன செய்கிறேன்? இந்த மாத்திரைகளை தண்ணீரில் கலந்து வை. அவள் கைகளில் மாத்திரைகள் தந்தான். நான் கெஸ்ட் ஹவுஸ் கணக்குகளை ராத்திரியை திருத்துட்டு விடுகால பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கேன். முடிஞ்சால் உன் பொட்டியை எடுத்துக்கோ, இல்லாவிட்டால் பரவாயில்ல, சாரியோ ப்ளவுஸோ மெட்ராஸ் போய் வாங்கிக்கலாம். அவள் மௌனமாக நின்றாள். அந்த மௌனத்தில் அவளுடைய பீதி வெளிப்பட்டது. சொல்கிறபடி செய். இதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். இல்லாவிட்டால் இத்தனை நாளும் முன்னே தோன்றியிராத பேயும் பிசாசும் இப்போது தோன்றுவானே. ராதாமணி மேலும் மேலும் கெட்ட வழிகளில் இறங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குணா, தயங்காத. காலை 7 மணிக்கு பஸ்ஸு. இப்போதே ராத்திரியே கூட புறப்படலாம். பஸ் கிடையாது என்பதோடு எல்லோருக்கும் சந்தேகமும் வரும். என்ன? சரி என்று அவள் வாயில் சொல்லவில்லை, தலையாட்டினாள். தயக்கத்துடன் கதவை நோக்கி நடந்தாள். அவளுடைய பயமும் பரிதாபமும் தோற்றமும் அந்த தனிமை சூழ்நிலையும் விக்ரமுக்குள் ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணின. இரு என்று எட்டி சென்று அவளை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான். குணா குணா குணா
என்று உணர்ச்சி வசப்பட்டு முத்தமிட்ட போது அவள் எதிர்க்கவில்லை. ஆனால் அவசரமான சூழ்நிலை உணர்ந்திருந்தால் அவனை இதமாக விலக்கிவிட்டு பாரு என்று சொல்லிவிட்டு சென்றாள். ஆனால் அதன் பிறகு விக்ரம் படுக்கவில்லை, தூங்கவும் இல்லை. ஜன்னல் அருகே சென்று குளிர்ந்த வானத்தின் மின்மினி நட்சத்திரங்களை பார்த்த வண்ணம் வெகு நேரம் நின்றிருந்தான். தன்னென்றிருந்திருந்த குணாவின் பொன்னுடம்பும் உஷ்ணமாக வந்த மூச்சுக்காற்றும் அவளுடைய திகிலும் பரிதாபமும் கண்ணீரும் புடவையின் மழமழப்பும் கூந்தலின் வழவழப்பும் அடுத்தடுத்து ஒன்றின் மேல் ஒன்றாக நினைவு பூக்களாக அவன் மேல் வர்ஷித்தபடி இருந்ததால் என்னதென்று சொல்ல முடியாத கலவை உணர்வு அவன் இதயத்தை ஆட்டி படைத்தது. சென்னைக்கு அழைத்து போனதும் வடபழனி கோவிலில் சுருக்கமாக தங்கள் கல்யாணத்தை முடித்துக்கொண்டு பிறகு அடுத்த வேளையில் மணமளவென்று இறங்க வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே வானம் வெளிவாங்கியது. கருத்த ஆகாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசம் ஏறி புலர்ந்து கொண்டிருந்த காலையை பிரகடனப்படுத்தியது. விக்ரம் சுறுசுறுப்படைந்தான். சூட்கேஸில் துணிமனைகளை ஒழுங்குபடுத்திக் கொண்டு பின்னர் விடுதி நிர்வாகியை எழுப்பி கணக்குகளை செட்டில் செய்தான். விடுவிடுவென்று நடந்து பஸ் ஸ்டாண்டை அடைந்தபோது பொழுது நன்கு விடிந்துவிட்டது. சிற்றுண்டி கடைகள் இயங்க ஆரம்பித்திருந்தன. காற்றில் சிலுசிலுப்பும் கடை தெருவில் பரபரப்பும் புகழ்ந்தன. ஒரு பஸ் வந்து போய்விட்டது. எங்கே குணாவை இன்னும் காணோம்? அவன் கண்கள் கவலையுடன் சுழன்று கொண்டிருந்தன. அதோ கையில் பெட்டி எதுவும் இல்லாமல் சேலை தலைப்பு காற்றில் படபடக்க அவள் வேகமாக வந்தாள். முன்னாலும் பின்னாலும் பக்கவாட்டிலும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஓடி வந்தது அவளுடைய பயத்தை காட்டியது. வீட்டு வாசலை தாண்டும் எந்த இளம் பெண்ணும் செய்து கொள்ளும் சாதாரண அலங்காரம் கூட அவள் செய்து கொண்டிருக்கவில்லை. கூந்தல் வாரப்படவில்லை. நெற்றியில் பொட்டை காணும். விக்ரம் முன்னே சென்று அவள் கையை பற்றி, என்ன போலமா, ரெடிதானே என்றான். இல்லை, நான் வர்றேன், எனக்கு பயமாக இருக்கு, என்னை விட்டுருங்க, நீங்கள் போங்க. மடமடவென்று அவளிடமிருந்து வாக்கியங்கள் சிதறன. என்ன குணம் உளர்ற, என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு தான் கவலைப்படுறேன், நீங்கள் புறப்பட்டு போங்க, எனக்காக நீங்களும் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க. இதோ பாரு, முதல்ல அமைதியாக மூச்சு விட்டு நிதானமாக பேசு. அவள் மணிக்கட்டில் மேலே தட்டி ஆசுவாசப்படுத்தினான். ராதமணி தூங்கினாளா இல்லையா? இல்லை, தூக்க மாத்திரை விழுங்கவே இல்லை. டம்ளரில் கரைத்து வந்த தண்ணீர் அப்படியே இருக்குது. பின்ன அவளை விட்டு விட்டு நீ எப்படி வந்த? என்ன பண்ணிகிட்ருக்கா அவ? தெரியலன்னா அறையில் அவள் இல்லை, எனக்கு முன்பே எழுந்து எங்கேயோ போயிட்டான். அவளுடைய தகவல் அவனுக்கு திகைப்பு தந்தது. வெளியே போனாள் என்றால் எங்கே? இந்த சின்ன ஊரில் திருப்பி திருப்பி இங்கே தானே வந்தவாக வேண்டும். அல்லது பரிசல் துறையின் பக்கம் அவன் பார்வை சென்றது. குணா, இப்போதான் நீ அதிக தைரியமாக இருக்க வேண்டும், இப்போதான் நீ தப்பியாக வேண்டும், வா. அவளை இழுத்து கொண்டு பரிசல் துறையை அடைந்தான். நேற்று பார்த்து அதே ஆள் இப்போது மரத்தடியில் ஆற்றங்கரையில் உட்கார்ந்திருந்தான். வெளிச்சம் நன்கு பரவி நடமாட்டம் அதிகரித்தது. ராதாமணி என்னவள் வந்தாங்களா என்று விக்ரம் கேட்டதுமே அவன் பதிலளித்தான். ஆமாங்க, இன்றைக்காவது பண்ணாரம் கிராமத்துக்கு போக முடியுமான்னு கேட்டாங்க. ஆற்றுல வெள்ளம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, அதனால் ஒரு பரிசல் ஏற்பாடு செய்து கொடுத்தேன். வெடிக்கால புறப்பட்டு போனாங்க. முதல் முறையாக விக்ரமின் முகத்தில் திகில் பரவியது. வா என்று குணாவின் கையை இரும்பு பிடியாக பிடித்து இழுத்து கொண்டு சாலைக்கு ஓடி வந்தான். சின்ன குரலில் சொன்னாலும் அதில் பயம் ஆதிக்கம் செலுத்தியது. இனிமேல் ஒரு செகண்ட் கூட நம்ம தாமதிக்கக்கூடாது. இன்னும் என்னென்ன பயங்கர சக்திகள் பெறவோ அவள் குருவிக்காரியை தேடிக்கொண்டு போயிருக்கா. அவள் திரும்புவதற்குள்ளே நீ தப்பி விட வேண்டும். விக்ரம், வேண்டாம், என்னை விட்டு விடுங்க, அவள் மன்றாடினாள். பைத்தியம் மாதிரி பேசாத, உன்னை அடித்து போட்டு குண்டு கட்ட தூக்கி போட்டாலும் போவனே தவிர ராதாமணியிடம் விட்டு விட்டு போக மாட்டேன். எதிரில் இருந்த கடைக்கு ஓடினான் அவன். தர்மபுரிக்கு அடுத்த பஸ் எப்போ தெரியுமா? இப்போ தானே அவனு போச்சு, ஆனால் சேலத்து டைரக்ட் பஸ் இருக்குங்க, அரை மணி நேரத்தில் வரும் என்ன கடைக்காரன். விக்ரம் குணாவை பார்த்து அவளுக்கு தைரியம் ஏற்படுத்தும் வகையில் புன்னகை செய்தான். குணா, நம்ம சேலம் போய் அங்கிருந்து மெட்ராஸ்க்கு ரயில் ஏறி விடலாம், கவலைப்படாத, அனாவசியமாக பயப்படாத. உதர்கள் துடிக்க தலையை குனிந்தபடி மௌனமாகவே நின்றிருந்தாள் அவள். ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக கழிந்தது என்று சொல்வது எவ்வளவு உண்மையான வார்த்தை என்று விக்ரமுக்கு புலப்பட்டது. ஆற்றங்கரையில் ஒவ்வொரு முறை பரிசல் வந்து நிற்கும் போதும் ஒவ்வொருவர் இறங்கி வரும்போதும் ராதாமணியாக இருக்கக்கூடாது என்று தவித்து உருகி போனான் அவன். அவள் வரும் முன்னே சேலம் பஸ் வர வேண்டும் என்று ஆற்றிலே ஒரு கண்ணும் சாலையிலே ஒரு கண்ணும் மாற்றி மாற்றி நோக்கி கொண்டிருந்த போது அம்மாடி, பஸ் வந்தது. திமு திமு என்று ஏறிய கூட்டத்தினுள் குணாவை முன்னே தள்ளி அவனும் ஏறிக்கொண்டான். டிரைவரும் கண்டக்டரும் இறங்கி டீ சாப்பிட போனது அவனுடைய தவிப்பை பன்மடங்காக்கியது. பஸ் புறப்பட்டு ஆற்றையும் ஊரையும் சந்தடிகளையும் அருவி சத்தத்தையும் தாண்டி இருமருங்கும் காட்டு மரங்கள் வளர்ந்த சாலை வழியே செல்லத் தொடங்கிய பிறகே அவன் சீராக மூச்சு விட்டான். காற்றில் நடுங்கும் தளிர் போல இருந்த குணாவிடம், இனிமேல் பயமல்ல, தலையை நிமிர்ந்து கொண்டு நல்லா உட்காரு என்றான். இவையெல்லாம் நிஜம்தானே என்று நம்ப இயலாதவள் போல சிறிது சிறிதாக கண்களை உயர்த்தினால் பாதுகாப்பான சூழ்நிலையில் நல்ல மனிதர்களுக்கு நடுவே இருக்கிறோம் என்பதை உணர்ந்ததும் அவள் முகத்தில் ஒரு தெளிவு பிறந்தது. இதழின் ஓரத்தில் ஒரு புன்னகை உதித்தது. அதை கண்டதும் தனக்கு 1000 கோடி பரிசு கிடைத்தார் போல் விக்ரம் மகிழ்ந்தான். முதுகின் பின்னால் கையை நீட்டி அவள் இடையை அன்போடு வளைத்து கொண்டான். அரை மணி நேரம் சென்றிருக்கும் பஸ் குட்டப்பாடியை நெருங்கிக் கொண்டிருந்த சமயம், அம்மா என்று திடீரென்று துள்ளி எழுந்தாள் குணா. அத்தனை பேரும் திடுக்கிட்டார்கள். என்ன என்ன என்று ஒரே குரல் வியப்புடன் வினவினார்கள். அவள் தன் இடது தோளை தடவிக்கொண்டே,
சுரீர் நீங்கள் யாரோ குத்துன மாதிரி என்றவள் ஐயோ என்று மீண்டும் அலறினால் விழாவை தழுவியபடி. மறுவினாடி ஆஹா என்று கழுத்தை தடவிக்கொண்டாள். சுரீர் சுரீர் என்று 100 ஊசிகள் அவள் உடம்பில் 100 இடங்களில் குத்தியது போல தொடர்ந்து குத்திக்கொண்டே இருப்பது போல துடித்தாள், தவித்தாள், வளைந்தாள். பஸ் நின்றுவிட்டது. எல்லாரும் சீட்டை தாவி ஏறி வந்து அவளை பார்த்தார்கள். குட்டிச்சாத்தான் பொம்மையை வைத்துக்கொண்டு ராதாமணி செய்யும் வேலை இது என்று விக்ரமுக்கு புரிந்துவிட்டது. அத்தியாயம் 25. பஸ்ஸை நிறுத்தப்பா, பஸ்ஸை நிறுத்த என்று பிரயாணிகள் மூளைக்கு மூளை கத்தினார்கள். டிக்கெட் கொடுத்து ஓய்ந்து சிறிது கண்ணை மூடி தன் சீட்டில் சாய்ந்திருந்த கண்டக்டர் சத்தம் கேட்டு விழித்தார். முதலில் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு பெண் வலியினால் துடிப்பது சூழ்ந்திருந்து கூட்டத்துக்கு நடுவே தெரிந்தது. கொஞ்சம் நிப்பாடுங்கண்ணே என்று டிரைவருக்கு உறக்க சொன்னபடி விசிலை எடுத்து ஊதினார். வண்டியின் வேகம் குறைந்ததை தவிர குணாவின் வேதனை குறையவில்லை. ஐயோ குத்துறதே குத்துறதே என்று இப்படியும் அப்படி நெளிந்து துடித்தாள். எழுந்தவள் சீட்டுகளுக்கு நடுவே இருந்த நடை வழியில் விழுந்தாள். 2-3 சிறுவர்கள் சீட்டை தாண்டி ஓடி வந்து என்ன சார் என்ன உங்களுக்கு என்று விக்ரமை கேட்டார்கள். கண்டக்டர் அரைகுறையாக விஷயத்தை ஊகித்து கொண்டு நீயா நிறமாசக்காரிகளை பஸ்ஸில் அரைச்சி வந்து ஏன் உசுரை எடுக்கிறீங்க என்று திட்டியபடி அருகில் வந்து குறிப்பிட்ட பெண் 3 மாத கர்ப்பிணி கூட அல்ல என்பதை கண்டதும் திகைத்து போனார். ஒரு கிழவி குணாவிடம் வந்து இப்படி என் மேலே சாஞ்சிக்குமா என்று பரிவுடன் அவள் தோளை அணைக்க, அதே சமயம் குணாவின் விழாப்புறத்தில் ஒரு சுரீர் வலி ஏற்பட அப்போது எகிரிய எகிரலில் கிழவி இன்னொரு பக்கம் போய் விழுந்தாள். ஏன் சார் உங்கள் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி வலிப்பு அடிக்கடி வர்றதுண்டா என்று ஒரு கண்ணாடிக்காரர் விக்ரமை விசாரித்தார். பஸ் நின்று விட்டது. 2 நிமிடங்களுக்குள் கிடுகிடு என்று இழைத்து விட்ட இந்த அமளிகளினால் விக்ரம் ஆடிவிட்டான். ஓசைப்படாமல் ஒருத்தருக்கும் தெரியாமல் குணாவுடன் ஊரை விட்டு போய்விட வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டதென்ன, ஒரு பஸ் மொத்தமும் அவர்களை கண்டு கொண்டு முறைப்பதென்ன. குணா கொஞ்சம் அமைதியாரு, பொறுமையாரு என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நர முடியல விக்ரம், ஐயோ இங்கே குத்துடுதே அம்மா இங்கே என்று அவள் துடித்தாள். சூனியக்காரி ராதாமணி தான் ஒகேனக்கல்லில் இருந்தவரை கொடுமை செய்கிறாள் என்பதை விக்ரம் புரிந்து கொண்டான். ஆனால் மற்றவர்களுக்கு அது புரியவில்லை. ஏபா நிறுத்தினது தான் நிறுத்தின, ஏதாச்சும் கடை வாசல் நிறுத்தக்கூடாது, சோடா கிடா வாங்கி கொடுக்கலாம்ல என்றார் ஒரு தாட்டியான நபர். சரி போகிறேன் என்றார் டிரைவர். ஆனால் இன்ஜினை ஸ்டார்ட் செய்யும் உருமலை கேட்டதுமே குணா அத்தனை வேதனைக்கிடையிலும் வேண்டாம் வேண்டாம் என்று அலறினான். குணா என்று அவள் கையை பிடித்து ஆறுதல் சொல்ல முயன்றான் விக்ரம். இல்லை மேலே போக வேண்டாம் விக்ரம் என்று அவர் தீர்மானமாக. பஸ் நின்றபோது குத்தல் வேதனை கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது. மேலே ஒவ்வொரு அடி நகர்ந்தாலும் எனக்கு உயிர் போயிடும் விக்ரம். அவனும் அவளும் கணவன் மனைவி என்று நினைத்திருந்தவர்கள். அவள் அவனை விக்ரம் என்று பெயர் சொல்லி அழைப்பது கேட்டு திகைத்தார்கள். உங்கள் தங்கச்சிங்களா என்று கண்ணாடிக்காரர் கேட்டார். ஒரு கிழவி தாழ்ந்த குரல், இதெல்லாம் செய்வினைங்க, பாவம் இந்த பொண்ணுக்கு யாரோ வேண வச்சுருக்காங்க என்றான். செய்வினையாவது செய்யாதவனையாவது என்று அழைத்து கொண்டார் கண்டக்டர். என்ன சார் போகிறீங்களா வரப்போகிறீங்களா, லேட் ஆகுதுங்க சார் என்றார் விக்ரமிடம். விக்ரம் பதில் சொல்ல வாய் திறக்கும் முன் எங்கே ஒரு பொசுங்கள் நாற்றம் எழுந்தது. என்னது என்று ஒருவர் மூக்கை சுழித்தார். இங்கிருந்தா புகை வருது என்றார். தீய நெருப்பு இங்கே பாருங்க இவங்க சேலையில் என்று ஒரு பையன் கூவினான். திடீரென்று திடுக்கிட்டு நோக்கினான் விக்ரம். ஆம், குணாவின் சேலையில் ஒரு நுனி சிலு சிலுவென்று எரிந்து கருகி கொண்டிருந்தது. சரையிலென காலால் உதைத்து தேய்த்து அதை அணைத்து விட்டு விக்ரம் நிமிர்ந்தபோது சுற்றியிருந்தவர்களின் முகங்களில் பீதி பரவி இருப்பதை கண்டான். எங்கிருந்து வந்தது அந்த தீ? பஸ்ஸுக்குள் யாரும் நெருப்பு குச்சி கிழிக்கவில்லை, யாரும் பீடி சிகரெட் பற்ற வைக்கவில்லை. பின்னே அதோ மறுபடியே என்று இன்னொரு கூச்சல் தொடர்ந்தது. புடவையின் மற்றொரு முனை இப்போது தீயில் சுருண்டு சுருண்டு மடிந்து விக்ரம் மறுபடியும் காலால் தீத்து அந்த முனையை கருகச் செய்தான். இப்போது அவனுக்கே உடம்பெங்கும் உயர்த்திருந்தது. நம்ப முடியாத அந்த பயங்கரம் அவனை படபடக்க வைத்தது. செய்வினைன்னு நான் சொன்னது சரியாக போச்சு பார்த்தீங்களா என்று அந்த கிழவி மறுபடி சொல்வது கேட்டது. தன் இருக்கையை விட்டு எழுந்து வந்து பார்த்து கொண்டிருந்த டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் பயம் ஏற்பட்டு விட்டது. சார் பஸ்ஸுக்கு எதனாச்சும் ஆயிடுச்சுன்னா பெரிய வம்புங்க, தயச்சு பய பண்ணி இறங்கிடுங்க, எங்கள் வேலைக்கு ஓல வச்சிடாதீங்க என்றார் டிரைவர் அச்சத்துடன் கையெடுத்து கும்பிட்டபடி. அம்மா என்று மறுபடியும் கழுத்தை தடவிக்கொண்டு வீறிட்டாள் குணா. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு இடத்தில் எவரோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருப்பது போலவும் அவளுடைய எண்ண ஓட்டங்களை படித்து கொண்டிருப்பது போலவும் அவள் கொஞ்சம் தயங்குகிற மாதிரி தெரிந்தவுடனே தார்குச்சியால் ஒரு குத்து குத்துறார் போல் இருந்தது. பிரத்யட்சமாக பார்க்க முடியவில்லையே தவிர ராதாமணியின் ஒவ்வொரு அசைவையும் தெள்ளத் தெளிவாக காண முடிந்தது விக்ரமினால். வா என்று குணாவின் கையை பற்றிக்கொண்டு எழுந்தான் அவன். மறுகையில் தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டான். பிரயாணிகள் அவ்வளவு பேரும் அவர்களை அனுதாபத்துடன் நோக்கினார்கள். கண்டக்டருக்கு சற்று இறக்கம் ஏற்பட்டது. ஏதாவது கடை தெருவை பக்கமாக இறங்கணும்னு சொல்லுங்கள், இறக்கி விட்டுறோம் என்று ஒப்புக்கான்னு சொன்னார். தேங்க்ஸ், இங்கே இறங்கிக்கிறோம் என்று கூறிவிட்டு குணாவுடன் இறங்கி கொண்டான் அவன். வெயில் ஏறிவிட்ட போதிலும் காற்றில் குளிர்ச்சி பரவி இருந்தது. ஒரு மரத்தின் அடியில் சூட்கேஸை வைத்து அதன் மீது அவளை உட்கார்த்தினான். அவன் தன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அதிசயங்கள், குழப்பங்கள், பிரமிப்புகள் நேரும் என்று நேற்று வரை கூட அவன் நினைத்து பார்த்ததில்லை. ஆகவே இந்த திடீர் திருப்பங்கள் அவனை திக்குமுக்காட பண்ணின.
கருகி போன சேலையும் பரிதாபம் நிறைந்த முகமும் அச்சம் நிறைந்த விழியுமாக தன்னையே பார்த்தவாறு ஊர் பேர் இல்லாத பஸ் சாலையில் உட்கார்ந்திருக்கும் இந்த தீனமான பெண்ணுக்கும் தனக்கும் ஏற்பட்ட விசித்திரமான சொந்தத்தை எண்ண எண்ண அவனுக்கு மெய்சிலிருப்பு ஏற்பட்டதோடு இவளை பத்திரமாக காப்பாற்றியாக வேண்டுமே என்ற பொறுப்புணர்ச்சியால் உள்ளம் கனத்தது. குணா, இப்போது வலி தேவையா என்று கேட்டான். கொஞ்சம் தேவையில்லை என்று மெல்ல சொன்னாள் அவள். ஆனால் முழுதும் நின்று விடலை. யாரோ ஊசினால் என் உடம்புல தடவி கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. எந்த நிமிடத்தில் சூரியன் குத்த போகிற மாதிரி ஊசியை முனையை என் தேகம் உணருது என்றவள். விக்ரம், இதெல்லாம் என்ன உங்களுக்கு புரியுதா? அவள் ராதாமணியின் வேலையா என்றாள். ஆமாம் என்று அவன் பதிலளித்ததும் அவள் முகத்தில் இருள் அடித்தது. விக்ரம், அப்படியானா அவளிடம் திரும்பி போக வேண்டாம். இப்படியே சேலம் பாதையில் நடந்து போகலாம். பஸ் கிடைக்கிற போது ஏறிக்கொண்டு விடலாம் என்றான். உன்னால் முடியுமா? தைரியமாக இருக்கிறியா? நிச்சயமா. அவன் கொஞ்சம் தயங்கினான். பிறகு சூட்கேஸை கையில் எடுத்துக்கொண்டு முன்னே நடந்தான். தூரத்தில் பஸ் மறைந்த இடத்தில் புழுதி அடங்கி கொண்டிருந்தது. அந்த திசையில் அவன் செல்ல 2 அடிகள் எடுத்து வைத்த குணா ஐயோ என்று தோள்பட்டையை அழுத்தி கொண்டு கத்தினாள். என்ன மறுபடியுமா என்றான் அவன். அவள் நின்று விட்டாள். ஆமாம் விக்ரம், மேலே ஓரடி கூட என்னால் நடக்க முடியாது. நடந்த காலையும் தொடையிலும் சுரீர் குத்துது. ராதாமணி, நீ ஜெயித்து விட்டாய் என்று எண்ணிக்கொண்டான் விக்ரம். அவன் கண்ணில் நீர் ததும்பியது. இவள் எதிரில் தன் பலவீனத்தை காட்டிக்கொள்ளக்கூடாது என்று அடக்கிக் கொண்டான். உன்னை தன்னிடம் திரும்ப அழைத்துக் கொள்வதற்காக ராதாமணி குரூர வழியில் இறங்கிட்டான் என்று கனம் நிறைந்த குரலில். இப்போதைக்கு நீ அவளுக்கு கீழ்ப்படிந்து போக வேண்டித்தான். ஆனால் அந்த நரகத்தில் உன்னை அதிக நாள் இருக்க விட மாட்டேன். அவள் பதில் பேசவில்லை. அவனுடைய கையை அழுத்தி பிடித்து கொண்டான். இருவரும் ஒகேனக்கல் நோக்கி செல்லும் பாதையில் நடந்தார்கள். இப்போது எப்படி இருக்க என்று அவன் கேட்டான். குத்தலை, ஆனால் உடம்பின் பல பகுதியில், இங்கே கழுத்தில், இங்கே முழங்கை இருக்க, இங்கே தொடையில், இங்கே விழாவில், இங்கே பிடரியில், இப்படி பல இடங்களில் ஊசியில் முனைகள் அழுத்தமாக நெருடி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது என்றாள் அவள். மேலும் கொஞ்சம் தூரம் நடந்தபோது பின்னால் ஒரு பஸ் வரும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார்கள். தர்மபுரியிலிருந்து ஒகேனக்கலுக்கு போய் கொண்டிருக்கும் பஸ் என்று தெரிந்தது. விக்ரம் கையை காட்டினான். பஸ் நின்றது. ஏறிக்கொண்டார்கள். கூட்டமில்லை. விக்ரம் டிக்கெட் வாங்கி கொண்டு அவளை ஆதரவுடன் தன் மீது சாத்தி கொண்டான். களைப்பினாலும் அச்சத்தினாலும் வெளுத்து போயிருந்த அந்த குழந்தை முகத்தில் பரிவோடு முத்தமிட வேண்டும் போலிருந்தது. பஸ் ஒகேனக்கலை நெருங்க குணாவின் முகத்தில் தெளிவு ஏற்பட்டது. அவனுடைய கைகளிலும் கால்களிலும் இருந்த விரைப்பு நீங்கி சுபாவமான மென்மை உண்டாயிற்று. இப்போ எப்படி இருக்கு என்று மறுபடியும் கேட்டான் விக்ரம். ஒகேனக்கலை மிகவும் சமீபித்து விட்ட பஸ் ஆற்றின் சலசலப்பு ஒலி கூட தூரத்தில் கேட்கிற மாதிரி இருந்தது. உடம்புல சில இடங்களில் ஊசியை எடுத்து விட்டா போல இருக்கு என்றாள் குணா. அவள் பேச்சில் நம்பர் கரிய திகைப்பு காணப்பட்டது. ஊருக்குள் பஸ் நுழைய அவளுடைய வேதனை குறைந்து நிம்மதி அதிகரிப்பது வெளிப்படையாக தெரிந்தது. இப்போது இங்கே ஊசி இல்லை என்று ஒவ்வொரு இடமாக தொட்டு காட்டினாள். சற்று கண்ணை மூடிக்கொண்டால் குஷனில் செருகப்பட்டிருக்கும் குண்டூசிகள் ஒவ்வொன்றாய் அகற்றப்படுவதை நேரடியாக பார்க்கிற மாதிரி இருந்தது அவளுக்கு. ஆற்றங்கரை ஸ்டாப்பில் பஸ் நின்றது. இனி எங்கே வழியிலேயே என்று விக்ரம் கேட்டான். அவளிடமிருந்து பதில் வரவில்லை. வேதனைகள் முற்றும் தீர்ந்து விட்டதே ஒழிய அவள் முகத்தில் எவ்வித சந்தோஷமும் தெரியவில்லை. ஏன், மனித உணர்ச்சிகளே கூட எதுவும் தென்பட காணும். மரத்தால் செய்த பதுமை போல இருந்தது அந்த முகம். கண்கள் இமைக்காமல், விழிகள் வெறிச்சிட்டு நின்றன. உதடுகள் இறுக்கமாக மூடியிருந்தன. தலை நேராக நிமிர்ந்திருந்தது. குணா என்று மறுபடியும் அவளை தொட்டு விசாரித்தான். அவளிடமிருந்து எத்தகைய பிரதிபலிப்பும் வரவில்லை. அவளை பாதுகாக்கிறவன், ராதாமணி என்ற அரக்கியிடமிருந்து அவளை மீட்க பாடுபடுகிறவன் தன் அருகிலே இருக்கிறான் என்ற பிரக்ஞையே அவளிடம் இல்லை. கெஸ்ட் ஹவுஸை நோக்கி அவள் பாட்டுக்கு நடந்தாள். அது மனித நடையாக இல்லாமல் முடுக்கிவிட்டு யந்திரம் நடப்பது போல இருந்தது. தெருவில் கூட்டத்தை சேர்த்து மீண்டும் ஒரு அமளி ஏற்படுத்திவிடக்கூடாது என்று எண்ணினான் அவன். ஆகவே அவளை தடுக்கவில்லை. அவளுடன் பேச்சு கொடுக்கவும் இல்லை. மௌனமாக பின்தொடர்ந்தான். விடுதியின் கேட் அருகே சாலையில் ராதாமணி நின்றிருப்பது அவனுக்கு தெரிந்தது. வெகு இயல்பாக காலேஜிலிருந்து வரும் மகளை ஒரு தாய் எதிர்பார்த்து நிற்பது போல ஆசையும் பாசமும் புன்னகையுமாய் அவள் நின்றிருந்தாள். குணாவை ஒட்டினார் போல் பின்னாலேயே வரும் விக்ரமை அவள் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. ஒரே ஒரு வினாடி அவன் மீது அவள் பார்வை நிலைத்தது. என்னடா முட்டாள் என்ற ஏளனத்துடன் கொக்கரிக்கும் சிரிப்பை அந்த வினாடியில் கண்டான். பிறகு அவள் பார்வை திரும்பிவிட்டது. மாமா குணா என்று அவள் சொன்னபோது காவிரி ஆற்றின் வெள்ளத்தை காட்டிலும் அதிகமான அன்பு வெள்ளம் அவள் குரலில் துணித்தது. ஏத்தனை லேட்டு, ரொம்ப கவலைப்பட்டு விட்டேன் கண்ணே என்று சொல்லி அவள் கைகளை பிடித்து கொண்டாள். தோளை ஆதரவாக அணைத்து கொண்டு உள்ளே அழைத்து போனாள். விக்ரமை அவள் திரும்பி பார்க்கவும் இல்லை, லட்சியம் செய்யவும் இல்லை. அவர்களுடைய அறையை அடையும் வரை அவனும் பின்தொடர்வதை நிறுத்தவில்லை. ராதாமணியை ஏதோ கேட்க வேண்டும் என்றும் நினைத்தான். கேட்டுவிட்டு குணாவிற்கு ஏதாவது கெடுதல் ஏற்படுத்தி தந்துவிடப் போகிறோமே என்று நினைத்தான். அறைக்கதவை திறந்து கொண்டு முதலில் குணாவை அனுப்பினாள் ராதாமணி. போயே ரெஸ்ட் எடுத்துக்குமா, ரொம்ப களைச்சிருக்கேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி விக்ரமை ஏளனமாக பார்த்துவிட்டு தானும் உள்ளே போனாள். விக்ரம் அவளை கவனிக்கவில்லை. கதவு திறக்கப்பட்டிருந்த அந்த அரை நொடி நேரத்தில் அவன் பார்வை உள்ளே சென்றது.
மேஜை மீது ஒரு குட்டிச்சாத்தான் பொம்மை கிடப்பதையும் அதை சுற்றி நிறைய ஊசிகள் இருப்பதையும் அவன் கண்கள் கண்டன. மறுநிமிடம் கதவு சாத்தி கொண்டு விட்டது. கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்த்தான். மேற்கொண்டு என்ன செய்வதென்று உடனே தீர்மானிக்க முடியவில்லை. விடிகாலை அறையை காலி செய்து கொண்டு சென்ற அதே நபர் திரும்பவும் பெட்டியுடன் அங்கே தோன்றியதை கண்டு சிப்பந்திகளுக்கு ஆச்சரியம். மறுபடியும் அறை எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய துரதிர்ஷ்டம் அது முடியவில்லை. சென்னையிலிருந்து ஒரு பெரிய தொழிற்சாலையின் அதிகாரிகள் கூட்டமாக வந்து மொத்த அறைகளையும் அன்று காலை தான் அமர்த்தி கொண்டார்களாம். பழையபடி பஸ் ஸ்டாப்பை அடைந்தான். டீக்கடையில் ரொட்டியும் தேநீரும் வாங்கி பசியை தீர்த்து கொண்டான். மரத்தடி மேடையில் உட்கார்ந்திருந்த ஒரு ஆளிடம் அன்றைய தினசரி இரவல் வாங்கி படித்து முடித்தான். கிளி ஜோசியக்காரனிடம் சோதிடம் கேட்டான். மிகவும் போர் அடித்தால் ஒழிய சிகரெட்டை பிடிப்பதில்லை என்று விரதத்தை மறந்து ஒரு பாக்கெட் காலி செய்தான். ஆனால் அத்தனை நேரமும் அவன் கண்கள் கெஸ்ட் ஹவுஸின் மீதே படிந்திருந்தன. கூட்டம் சேர்ந்தது, கரைந்தது, வெயில் ஏறிற்று, தாழ்ந்தது. பொறுமையுடன் உட்கார்ந்திருந்தான் விக்ரம். மாலை 4 மணிக்கு நிமிர்ந்து உட்கார்ந்தான். ஆம், அதோ வருவது ராதாமணியும் குணாவும். நேர சந்திக்க வேண்டாம் என்று டீக்கடையின் ஓரமாக போய் நின்று கொண்டான். ராதாமணி முன்னே நடக்க பின்னே பொம்மையாய் குணா சென்றாள். இருவரும் ஆற்றங்கரை அடைந்தார்கள். பரிசல் துறை அடைந்தார்கள். விக்ரம் பதுங்கி சென்று அவர்களை அடையும் முன் பரிசலில் இருவரும் ஏறிவிட்டார்கள். அக்கரையில் அவர்கள் இறங்கிக் கொண்டு பாறைகளை தாண்டிக் கொண்டு செல்வது சில நிமிடங்களுக்கு தெரிந்தது. பிறகு பார்வையிலிருந்து மறைந்து விட்டார்கள். அவர்கள் போன திசையில்தான் புகழ்பெற்ற ஒகேனக்கல் பெரிய பாணி இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். புகை போல 8 திசையிலும் நீர்த்திவலைகள் பரவ பயங்கரமான வேகத்துடனும் உச்சியிலிருந்து பாதாளத்துக்கு நீர் விழும் அந்த இடத்திலே ராதாமணி என்ன செய்யப் போகிறாள்? அவனுக்கு உடம்பு நடுங்கியது. தொடரும்.